கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தலைவராகிய கிறிஸ்துவின் நாமத்தில் தலைவனின் துணி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். கிறிஸ்துவியலை குறித்து கற்று வருகிறோம். அவர் அனாதியிலே ஞானமாய் இருந்தார், ஆதியிலே வார்த்தையாய் ஜனிப்பிக்கப்பட்டார் என்று நாம் கடந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியை இப்போது பார்க்க போகிறோம். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 6வது வசனம். அவர் தேவ ஞானமாய் இருந்தவர், தேவ வார்த்தையாய் வெளிப்பட்டார். அதன் பிறகு என்ன நடந்தது என்று பார்ப்பதற்கு முன்பதாக, அவர் தேவ வார்த்தையாய் இருந்தார் அல்லவா, தேவ ஞானமாய் இருந்தார் அல்லவா, எந்த நிலையிலே அவர் இருந்தார்? அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தார். வார்த்தைக்கு ரூபம் உண்டா? ரூபம்னா வடிவம், உருவம். அவர் தேவனுடைய வடிவமாயிருந்தார், தேவனுடைய உருவமாயிருந்தார். வார்த்தைக்கு வடிவம் உண்டா? வார்த்தைக்கென்று ஒரு வடிவம் உண்டு. அது எழுதப்பட்ட வார்த்தையாக இருந்தாலும் அதுக்கு ஒரு வடிவம் உண்டு இல்லையா? அது எந்த மொழியில் இருந்தாலும் ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு வடிவம் இருக்கு, ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு உருவம் இருக்கு. அதனால் வார்த்தைக்கு வடிவம் உண்டு. அதை பேசினாலும், இந்த வார்த்தை ஒலி வடிவத்தில் வந்தாலும் அதுக்கென்று ஒரு ஒலி வடிவம் இருக்கு, அதுக்கென்று ஒரு உச்சரிப்பு இருக்கு. அதனால ஒரு ஒலி வடிவம் இருக்கிறது, ஒரு எழுத்து வடிவம் அதுக்கு இருக்கிறது. அது தேவனுடைய வடிவம். வார்த்தையின் வடிவம், தேவனுடைய வார்த்தையின் வடிவம் தான், உருவம் தான் தேவனுடைய வடிவம், தேவனுடைய உருவம். அவர் தேவனுடைய உருவமாயிருந்தார், தேவனுடைய வடிவமாயிருந்தார், தேவனுக்கு சமமாயிருந்தார். தேவனுக்கு சமமாய் இருப்பதை தியாகம் செய்துவிட்டுதான் அவர் மனிதனாக மாறினார். தன்னை தாழ்த்தி அவர் தேவனுக்கு சமமாக இருந்தார். தேவனுடைய வார்த்தை தேவனுக்கு சமமாக இருந்தது. இப்போது ஒரு திருவள்ளுவரை எடுத்துக்கொள்வோம். திருவள்ளுவர் ஒரு உருவம் இப்போ அரசாங்கமே உருவாக்கி இருக்கிறது. அது ஒரு 70-75 வருஷத்துக்கு முன்னால் உருவாக்கப்பட்ட ஒரு உருவம். இப்போது இருக்கிற திருவள்ளுவர் உருவம் இருக்குல்ல, தாடி வச்சுக்கிட்டு தலையில் கொண்டை வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு உருவம் இருக்குது. திருவள்ளுவர் ஒரு உருவம், அது கற்பனையில் உருவாக்கப்பட்ட உருவம். ஒரு ஓவியர் வரைந்த ஒரு உருவம். உண்மையில் அந்த வரலாறை நீங்கள் படித்தீர்கள் என்றால் ஆச்சரியப்படுவீர்கள். ஒரு முகலாய அரசனை ஒரு ஓவியர், ஒரு சிறந்த ஓவியர் வரைந்து கொண்டிருந்தார், முகலாய அரசனை. அப்போ முகலாய அரசன் முக்கால்வாசி வரையும் போது அந்த ஓவியரை பார்க்கறதுக்காக பாரதிதாசன் வந்திருந்தார், கவிஞர் பாரதிதாசன். அவர் அந்த ஓவியத்தை பார்த்து என்ன ஓவியம்னு கேட்டார். முகலாய அரசனை வரைஞ்சிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஓவியர் சொன்னார். அதுக்கு பாரதிதாசன் சொன்னார், கொஞ்சம் திருவள்ளுவர் மாதிரி இருக்கு, இதில் சில சீர்திருத்தங்கள் செய்தால், இந்த ஓவியத்தில் சில திருத்தங்கள் செய்தார், இது திருவள்ளுவர் மாதிரி இருக்கும். ஏன்னா பாரதிதாசனுடைய மனதில் ஒரு வடிவம் இருந்துச்சு, திருவள்ளுவர் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருப்பார்னு. அவருக்கு ஒரு யூகம், ஒரு கற்பனை வடிவம் இருந்துச்சு, ஒரு உருவம் இருந்துச்சு. அந்த முகலாய அரசனுடைய ஓவியம் திருவள்ளுவர் மாதிரி ஒரு முக்காவாசி அவருக்கு பட்டது. அதில் சில திருத்தங்கள் சொல்லி
குறிப்பாக பெருவிரல், இந்த பெருவிரலை அவர் கொஞ்சம் திருத்தி வரைய சொன்னார். திருத்தங்களை சொல்லி அந்த ஓவியத்தை எடுத்துக்கொண்டு அன்றைய முதலமைச்சர் காமராஜர் இடத்துல கொண்டு வந்து காட்டி, பாரதிதாசன் திருவள்ளுவருக்கென்று ஒரு படம் இல்லை, அதிகாரப்பூர்வமான படம் இல்லை, இதை அதிகாரப்பூர்வமான படமாக நீங்கள் அறிவிக்க வேண்டும் என்று பாரதிதாசன் அன்றைய முதலமைச்சர் காமராஜரை கேட்டுக்கொண்டார். ஆகினால காமராஜர் தான் அதை அதிகாரப்பூர்வமான படமாக அறிவித்தார். அதன் அடிப்படையில் தான் இப்போ அந்த படம் தான் இப்போ போடுறாங்க. அந்த உருவத்தை தான் இப்போ சிலையாக வச்சுருக்காங்க. அது ஒரு யூகத்தின் அடிப்படையில், ஒரு கற்பனையின் அடிப்படையில் வரையப்பட்ட ஒரு உருவம்தான். ஆனால் திருவள்ளுவரை பற்றி உண்மையான வடிவம் எது? திருக்குறள் தான் உண்மையான வடிவம். அந்த திருக்குறளை படிக்கும்போது திருவள்ளுவரை பற்றி நமக்கு மனசில் அப்படிதான். பாரதிதாசனுக்கு அவர் ஒரு பெரிய தமிழ் அறிஞர். பாரதிதாசன் அவர் பேரில் பல்கலைக்கழகமே இருக்கு. ஒரு பெரிய கவிஞர், பெரிய தமிழ் அறிஞர், பெரிய கவிஞர். அவர் திருவள்ளுவரை கரைச்சி குடித்தவர், திருக்குறளை கரைத்து குடித்தவர். அவருக்கு மனதில் திருவள்ளுவர் இப்படி இருப்பாருன்னு ஒரு உருவம் மனசில் கற்பனையாக தோன்றியது. இப்போ ஒரு எழுத்தாளருடைய எழுத்துக்களை படிக்கும்போது இந்த எழுத்தாளர் இப்படி தான் இருப்பார் அப்படின்னு நம்ம மனசில் ஒரு உருவம் தோன்றுகிறது. ஒரு எழுத்தாளரை நம்ம படிக்காமலேயே, பார்க்காமலேயே, அவருடைய எழுத்துக்களை மட்டும் படிக்கும்போது, அல்லது ஒருவரை நேரில் பார்க்காமலேயே அவருடைய சத்தத்தை மட்டும் கேட்கும்போது அவர் இப்படி தான் இருப்பார் என்று ஒரு உருவம் நம் மனதிலே தோன்றுகிறது. அதுபோலத்தான் இயேசு கிறிஸ்துவும் பிதாவுக்கு ஒரு உருவமாக இருந்தார், ஒரு வடிவமாக இருந்தார். அவர் சமமாக இருந்தார். மனுஷங்கிட்ட இருக்கிற பிரச்சனை, மனிதனும் அவனுடைய வார்த்தைகளும் சமம் இல்லை. ஏன்னா அவன் சில நேரம் பொய் பேசுவான், சில நேரம் மிகைப்படுத்தி பேசுவான், சில நேரம் உறுதிப்படுத்தப்படாத தகவல்களை சொல்லுவான், சில நேரம் வீணான வார்த்தைகளை பேசுவான். அதனால அவனுடைய வார்த்தைகள் அவனை விட கீழானவை. என்ன சொல்லுவாங்க? அவர் ஏதோ கோபத்தில் சொல்லிட்டாரு, அதை சீரியஸாக எடுக்காதீங்கன்னு வாங்க. அவர் விளையாட்டுக்கு சொல்லிட்டாரியா? அவர் தெரியாமல் சொல்லிட்டாரு, அவர் சொன்னது தப்பான தகவல், அவர் அது உண்மை நினச்சி சொல்லிட்டாரு, அல்லது அவர் சொன்னது உண்மை இல்லைன்னு வாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த மனிதனும் அவனுடைய வார்த்தைகளும் சமம் இல்லைன்னு அர்த்தம். ஒரு மனிதனும் அவன் வார்த்தைகளும் எப்போ சமமாகிறதுனா, அவனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் உண்மை, அவனுடைய ஒரு வார்த்தை கூட வீணாகலை, ஒவ்வொரு வார்த்தையும் அது உண்மை, ஒரு வார்த்தை கூட அவனுடைய வார்த்தை வீணான வார்த்தை கிடையாது என்கிற நிலை வந்தாதான் அவன் சொன்னதெல்லாம் நடக்கும். 7 மணிக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொன்னால் 7 மணிக்கு வந்துடுவான் அவன். அப்போ தான் அவன் வார்த்தையும் உண்மை, சமம். நான் இதை உங்களுக்கு செஞ்சு தருவேன்னு அவன் சொன்னால் செஞ்சு தந்துடுவான். செஞ்சு தந்தால்தான் அவனும் அவன் வார்த்தையும் சரி, சமம். அதனால மனிதனும் அவனுடைய வார்த்தைகளும் ஒரு நாளும் சமம் கிடையாது. மனிதனுக்கு கீழே தான் அவனுடைய வார்த்தைகள் இருக்கு. ஏன்னா அவன் சொல்றது, அவன் பொய்யும் தெரிஞ்சும் பொய் பேசுகிறான், தெரியாமலும் பொய் பேசுகிறான், வீணான வார்த்தைகளையும் பேசுகிறான். அதனால அவனுடைய வார்த்தைகளும் அவனும் சமம் இல்லை, அவன் வார்த்தைகள் அவனை விட கீழானவைகளாக இருக்கிறது. ஆனால் தேவன் அப்படி இல்லை. அவர் உண்மையை மட்டுமே பேசுகிறாரு, ஒரு வார்த்தை கூட அவருடைய வார்த்தை வீணாவதில்லை. ஆகவே அவரும் அவருடைய வார்த்தையும் சமமாக இருக்காங்க, ஒன்றாக இருக்கிறார்கள். அதனால தான் அவர் தேவனுக்கு சமமாய் இருந்தார். ரொம்ப முக்கியமான விஷயம். அவர் தன்னை தாழ்த்தினார். தன்னை தாழ்த்தினதனால அவர் தன்னார்வமாக தன்னை தாழ்த்தினார். ஒரு அலுவலகத்தில் 2 முதலாளி இருக்கிறாங்க, 2 பார்ட்னர் இருக்காங்க.
2 பேரும் சமமாக இருக்காங்க. 2 பேரும் சரிபாதி பணம் போட்டு அந்த தொழிலை ஆரம்பிச்சிருக்காங்க. 2 பேர் சமமாக இருக்காங்க. நிர்வாகத்திலே 2 பேரும் சரிபாதியாக நிர்வாகத்தை பிரிச்சுக்கிட்டு அவர்கள் நிர்வாகத்தை பார்க்குறாங்க. திடீர்னு ஒரு நாள் அதில் ஒருத்தர் தன்னுடைய எல்லா பங்குகளையும் இன்னொருத்தருக்கு எழுதி கொடுத்துட்டு, இன்று முதல் நீர் ஒருவர் மட்டும்தான் உரிமையாளர். இதுவரை 2 பங்குதாரர்கள் இருந்தோம், எனக்கு சரிபாதி உரிமை இருந்தது, என்னுடைய உரிமையெல்லாம் உம்மிடத்திலே ஒப்படைக்கிறேன். இன்று முதல் நீர் மாத்திரம்தான் உரிமையாளர். நான் ஒரு சாதாரண ஒரு ஊழியராக இந்த அலுவலகத்தில் வேலை செய்ய போகிறேன். ஒரு கடைநிலை ஊழியராக, ஒரு பியூனா நான் இந்த அலுவலகத்தில் வேலை செய்கிறேன்னு முடிவெடுத்து தன்னுடைய பங்குகளை எல்லாம் அடுத்த இன்னொரு பங்குதாரர் இடத்துல ஒப்படைத்து விட்டு அவர் அந்த அலுவலகத்தில் ஒரு கடைநிலை ஊழியராக, ஒரு பியூனா வேலைக்கு சேர்றார். அப்போ பாருங்க, அவர் தன்னை தாழ்த்தினதுனால கீழே போயிட்டார். ஆனால் இப்போ எல்லாவற்றிற்கும் அந்த ஒரே உரிமையாளர் ஆகிவிட்டார். ஏன்னா இன்னொரு பங்குதாரர் விட்டு கொடுத்ததுனால அவர் ஒருவரே உரிமையாளர் ஆகிவிட்டார், இவர் ஊழியர் ஆகிவிட்டார், இன்னொரு பங்குதாரர். அப்படி தான் நடந்தது. தன்னை தாழ்த்தி தன்னை வெறுமையாக்கி எல்லாவற்றையும் தேவனிடத்திலே ஒப்படைத்து விட்டு அவர் வெறுமையாக்கி தாழ்த்தி மனிதனாக அவர் உருவம் எடுத்தார். அதனால இது ஒரு ஆச்சரியமான விஷயம், அதிசயமான விஷயம். இப்போது அவர் சமமானவரா என்று கேட்டால் அவர் தன்னை தாழ்த்தி இருக்கிறதுனால அவர் இப்போதும் அவர் தேவன்தான். ஆனால் அவர் தன்னை பிதாவுக்கு சமமானவராக வைத்துக் கொள்ளவில்லை. அவரே தன்னை பிதாவுக்கு கீழ்ப்படுத்தி வைத்திருக்கிறார் தன்னார்வமாக. அப்படிதான் 1 கொரிந்தியர் 15 நாம் படிக்கிறோம். எல்லாம் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. அவர் தன்னார்வமாக தானாக முன்வந்து தன்னை தேவனுக்கு கீழ்ப்படுத்தி வைத்திருக்கிறார். 28 1 கொரிந்தியர் 15. சகலமும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கும் போது தேவனே சகலத்திலும் சகலமுமாய் இருப்பதற்கு குமாரன் தாமும் தமக்கு சகலத்தையும் கீழ்ப்படுத்தினவருக்கு கீழ்ப்பட்டிருப்பார். குமாரன் தாமும் தமக்கு சகலத்தையும் கீழ்ப்படுத்தினவருக்கு கீழ்ப்படுத்தினவர் யாரு? பிதாவாகிய தேவன். யார் கீழ்ப்பட்டிருப்பா? குமாரன் கீழ்ப்பட்டிருப்பார். ஆகினால அந்த ஒரு உறவு ஏற்பட்டதுனால, இதுக்கு முன்னால பிதா குமாரன் என்கிற உறவு கிடையாது. 2ஆம் சங்கீதத்தில் இன்று நான் உம்மை ஜெனிபித்தேன், நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிபித்தேன் என்று 2ஆம் சங்கீதத்தில் இருக்கு. எபிரேயர் 1ஆம் அதிகாரத்திலே அது சொல்லப்பட்டிருக்கு. இன்று என்பது என்றைக்கு மரியாளுடைய வயிற்றிலே இயேசு கருவாக உருவான நாள் தான் அந்த இன்று. சங்கீதம் 2:7 தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, கர்த்தர்னா பிதாவாகிய தேவன், என்னை நோக்கினா இயேசுவை நோக்கி, பிதாவாகிய தேவன் இயேசுவை நோக்கி, தேவனுடைய வார்த்தையை நோக்கி, தேவனுடைய வார்த்தையை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன். சிருஷ்டிப்பேன் இல்லை, சிருஷ்டித்தேன் இல்லை, ஜெனிப்பித்தேன், உருமாற்றினேன். ஜெனிப்பித்தல் என்றால் உருமாற்றுதல், மாற்றுதல். அப்போதுதான் பிதா குமாரன் என்கிற உறவு ஏற்படுகிறது, தந்தை மகன் என்கிற உறவு ஏற்படுகிறது. அது வரைக்கும் அந்த உறவு கிடையாது. இந்த இன்று என்று சொல்லப்படுகிற அந்த மரியாள் வயிற்றிலே இயேசு உருவான நாள் முதல்தான் தந்தை மகன் என்கிற உறவு ஏற்பட்டது. அது வரைக்கும் தேவனுடைய வார்த்தை என்கிற உறவு தான் இருந்துச்சு. அது வரைக்கும் சமம், தேவனும் தேவனுடைய வார்த்தையும் சமம். ஆனால் இப்போது அவர்
உறவின் மூலமாக தன்னை தாழ்த்தினார். தந்தையும் மகனும் சமம் கிடையாது, உறவுல சமம் கிடையாது. தந்தை பெரியவர், மகன் சிறியவர். உறவு என்று வரும்போது அப்பா பெரியவர். ஒருவேளை மகன் அதிகம் படிச்சிருக்கலாம், மகன் பெரிய வேலையில் இருக்கலாம். ஆனால் உறவு என்று வரும்போது அப்பா பெரியவர், மகன் சிறியவர். அந்த அடிப்படையில் தான் அவர் பிதா குமாரன் என்கிற உறவை ஏற்றுக்கொண்டபடியாலே, தன்னை தாழ்த்தி அந்த உறவை ஏற்றுக்கொண்டபடியாலே, குமாரன் என்கிற உறவு நிமித்தமாக அவர் தன்னைத்தானே பிதாவுக்கு முன்பதாக தாழ்த்தி இருக்கிறார். அதனால பிதா பெரியவர், இயேசு சிறியவர் என்று அல்ல, அவர் சமமாக இருந்தார். பிதாவுக்கு இயேசு சமமாக இருந்தவர் தன்னை தாழ்த்தி மனித ரூபம் எடுத்து வந்ததுனால பிதா பெரியவர் என்கிற நிலைமை ஏற்பட்டது. அதே தான் எபிரேயர் 1 அதிகாரத்திலையும் நாம் படிக்கிறோம். அதைத்தான் எடுத்து அங்கே சொல்கிறார்கள். சங்கீதம் 2 தான் எடுத்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. 5ஆம் வசனத்தில், எப்படி எனில் நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன் என்றும் நான் அவருக்கு பிதாவாய் இருப்பேன் என்றும் அவர் தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் சொன்னது உண்டா? எந்த தூதனுக்கும் அது சொன்னதில்லை. எந்த தூதனுக்கும் சொன்னதில்லை. அது தன்னுடைய வார்த்தையை பார்த்து தான் சொன்னார். நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன், நான் அவருக்கு பிதாவாய் இருப்பேன், அவர் எனக்கு குமாரனாய் இருப்பார். இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கு சங்கீதத்தில் சொல்லப்பட்டதை விட. சங்கீதத்தில் நீர் என்னுடைய குமாரன் அவ்வளோதான் சொல்லப்பட்டிருக்கு. இங்கே எபிரேயரில் நான் அவருக்கு பிதாவாய் இருப்பேன் வருங்காலத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அவர் எனக்கு குமாரனாய் இருப்பார். இப்போ இதுவரைக்கும் தேவனுடைய வார்த்தை, அந்த உறவு தான். இப்போ புது உறவு இன்னையிலிருந்து, நீர் என்னுடைய குமாரன், நான் உம்முடைய பிதா. புது உறவு முளைக்கிறது. அதுக்கப்புறம் தான் அந்த சமம் என்கிற நிலைமை மாறுகிறது. அது வரைக்கும் அவர் தேவனுக்கு சமமாக இருந்தார். தன்னை தியாகம் செய்து தாழ்த்தி அவர் குமாரன் என்கிற சமமற்ற ஒரு உறவுக்குள்ளே தன்னை ஒப்பு கொடுத்தார். அதே போல அவர் சம பங்கு சிருஷ்டிப்பிலே வகித்தார் என்று நாம் ஏற்கனவே பார்த்தோம். அவர் செல்ல பிள்ளையாக இருந்தார் என்று நீதிமொழிகள் 8:30 சொல்கிறது. இப்போ ஒரு கேள்வி எழும்புது, அவர் அனாதியில செல்ல பிள்ளையாக இருந்தார்னு போட்டிருக்க. நீதிமொழிகள் 8 அனாதி தானே? அவர் இப்போ 2000 வருஷத்துக்கு முன்னால தானே பிதா குமாரனுங்கிற உறவு ஏற்பட்டது. ஆனால் செல்ல பிள்ளைன்னு போட்டிருக்க. நீதிமொழிகள் 8:30 நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாய் இருந்தேன், எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன். செல்ல பிள்ளையாய் இருப்பது இது வார்த்தையான பிறகு. ஏன்னா மனுமக்களோடு மகிழ்ந்து கொண்டிருந்தேன்னு 31ஆம் வசனம் சொல்கிறது. பூ உலகத்தில் சந்தோஷப்பட்டேன். பூ உலகம் உண்டான பிறகு, மனுமக்கள் உண்டான பிறகு தேவன் அருகிலே அவர் வார்த்தையாக இருந்தார். செல்லப்பிள்ளை என்ற தமிழ் மொழிபெயர்ப்பு அவ்வளவு சிறந்த மொழிபெயர்ப்பு என்று சொல்ல முடியாது. தப்பு கிடையாது, சிறந்த மொழிபெயர்ப்பு இல்லை. ஆங்கிலத்தில் என்ன மொழிபெயர்ப்பு இருக்கிறதா? மாஸ்டர் கிராஃப்ட் மேன். நான் அவர் அருகே மாஸ்டர் கிராஃப்ட் மேனாக இருந்தேன். கிராஃப்ட் மேனுனா என்னன்னா நிபுணர்னு அர்த்தம், வடிவமைப்பாளர்னு அர்த்தம். மாஸ்டர் கிராஃப்ட் மேனுனா தலைமை வடிவமைப்பாளர்.
ஒரு தலைமை நிபுணர் அப்படின்னு அர்த்தம். இந்த வானத்தை, பூமியை, மனிதர்களை, ஜீவராசிகளை எல்லாத்தையும் படைக்கிறதுல ஒரு நிபுணராக, இந்த படைப்பில், படைப்பு ஆற்றலில், படைப்பு செயலில் கிறிஸ்து ஒரு நிபுணராக இருந்ததுனால அவருக்கு பேர் தலைமை நிபுணர், மாஸ்டர் கிராஃப்ட்மேன். தமிழில் செல்லப்பிள்ளைன்னு மொழிபெயர்த்திருக்காங்க, அது தப்பு கிடையாது. ஒருத்தர் ஒரு அதிகாரிகிட்ட இன்னொரு அதிகாரி வேலை செய்கிறாரு, 2 பேரும் சேர்ந்து வேலை செய்கிறாங்க. அந்த அதிகாரி எல்லாத்தையும் ரொம்ப சிறப்பாக, நேர்த்தியாக, வெற்றிகரமாக, திறமையாக செய்கிறாரு. அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் என்ன சொன்னாலும் இவர் கேட்பார். இதான் அதனுடைய அர்த்தம். ஒருத்தர் உண்மையாக, திறமையாக ஒரு வேலையை செய்கிறார். அப்போ அவருடைய அதிகாரி என்ன பண்ணுவார், அவர் சொல்கிறதெல்லாம் இவர் கேட்பார், என்ன சொன்னாலும் கேட்பார். ஏன்னா அவர் உண்மையானவர், திறமையானவர், சரியாக செய்கிறார். எதையும் இது வரைக்கும் இத்தனை வருஷமாக சரியாக செஞ்சுருக்காரு. ஒரு சின்ன குறை கூட கிடையாது, ஒரு புகார் கூட வந்ததில்லை. அவர் என்ன சொன்னாலும் இவர் கேட்பார். அப்போ என்ன சொல்லுவாங்க, இவர் தான் அவருக்கு செல்லப்பிள்ளை, அவர் என்ன சொன்னாலும் இவர் கேட்பார். இப்போ யோசேப்பு போத்திபார் வீட்டில் அடிமையாக இருந்தான். கர்த்தர் அவனோடு இருந்தார். அதனால் போத்திபாருடைய எல்லா காரியங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டது. போத்திபார் அவங்ககிட்ட எதையுமே விசாரிக்கலை, கணக்கே கேட்கலன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் செல்லப்பிள்ளை. கணக்கும் கேட்கல, என்ன செய்கிற, என்ன செஞ்ச, ரிப்போர்ட்டும் கேட்கல, என்ன செய்ய போகிற, எதுவுமே கேட்கல. ஏன்னா அவன் உண்மை உள்ளவன், திறமை உள்ளவன், அவன் செய்கிறதெல்லாம் வெற்றி பெறுகிறது. அதுதான் செல்லப்பிள்ளைத்தனம். அகாஸ்வேரு ராஜா என்ன செய்தான், தன்னுடைய முத்திர மோதிரத்தை கலட்டி ஆமான்ட்ட கொடுத்துட்டான். எஸ்தர் புஸ்தகத்தில் எதையும் கேட்கல. இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட இன மக்கள் ராஜாவுக்கு விசுவாசமாக இல்லை, ராஜாவுக்கு அவங்க முரணாக இருக்கிறாங்க, அவங்கள தண்டிக்கணும், அவங்களெல்லாம் அழிக்கணும், நீ என்னவும் பண்ணிக்க, இந்தா முத்திர மோதிரத்தை கலத்தி கையில் கொடுத்துட்டான். சும்மா வெள்ளை பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுத்த மாதிரி தான், என்னவும் பண்ணிக்கப்பா, போப்பா. ஏன்னா ஒரு செல்ல பிள்ளையாக இருந்தான் ஆமான். அதுக்கப்புறம் ஆமானுடைய தவறுகளை எஸ்தர் எடுத்து சொல்லி ஆமான் தண்டிக்கப்பட்டான். அதுக்கப்புறம் முத்திர மோதிரத்தை கலட்டி மொர்தெகாயிட்ட கொடுத்துட்டான். மொர்தெகாயை கண்ணை மூடிக்கொண்டு நம்பினான். செல்லப்பிள்ளைனா என்னன்னா, கண்ணை மூடிக்கொண்டு நம்புவது, என்ன சொன்னாலும் கேட்பது, அதான் செல்லப்பிள்ளை. தமிழில் அப்படி போட்டிருக்கிறது மொழிபெயர்ப்பில். ஆங்கிலத்தில் மாஸ்டர் கிராஃப்ட்மேன். நான் மாஸ்டர் கிராஃப்ட்மேனாய் அவர் அருகே இருந்தேன், தலைமை நிபுணராக அவரோடு இருந்தேன். அதனால் கிறிஸ்து தான் இந்த படைப்புகள் நடந்தபோது, எல்லாம் படைக்கப்பட்ட போது அவர் தான் தலைமை படைப்பாளராக இருந்தார். அதனால் எல்லாம் நன்றாக இருந்தது. அதனால் அவர் என்ன சொன்னாலும் பிதா கேட்டார். அவர் ஒரு செல்லப்பிள்ளை போல தேவனுடைய வார்த்தை. அப்போ மனிதனாக அவர் இருக்கவில்லை. மகன் என்கிற தந்தை மகன் என்கிற உறவு இப்போ கிடையாது, குமாரன் என்கிற உறவு கிடையாது. ஆனால் செல்லப்பிள்ளையாக அவர் இருந்தார் என்றுதான் இதனுடைய பொருள். பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்து உமக்கு சமமாக இருப்பதை அவர் அது ஒரு பெரிய விஷயமா நினைக்காம, கௌரவ பிரச்சனையாக நினைக்காம, அது ஒரு பெரிய தன்னுடைய சொத்துன்னு நினைக்காம, அதை விட உறவு தான் பெருசு, அந்தஸ்தை விட உறவு தான் முக்கியம்னு குமாரன் என்கிற புதிய உறவை ஏற்றுக்கொண்டு தன்னை தாழ்த்தி
அவர் இந்த உலகத்தில் மனிதன் ஆனதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, மட்டுமல்ல, அவர் ஒரு தலைமை வடிவமைப்பாளராக எல்லாவற்றையும் உண்மையோடு திறமையோடு படைப்புகளை எல்லாம் செய்ததற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்களும் திறமை உள்ளவர்களாய் உண்மை உள்ளவர்களாய் எங்கள் பொறுப்புகளை நிறைவேற்ற எங்கள் வேலைகளை செய்ய எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, நாங்கள் சரியாக புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் மூலமே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.